இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். எரேமியா 31:3. லில்லி தன் கையில் இருந்த தங்க மோதிரத்தை மிகவும் நேசித்தாள். அது அவள் வருங்கால கணவரால் அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விலை உயர்ந்த பரிசு. அதை அவள் பொக்கிஷமாக எண்ணி காத்து வந்தாள். ஒரு நாள் காலையில் அவள் படுக்கையை விட்டு எழும்போது தன் மோதிரத்தை தொட்டு பார்த்தாள். அப்பொழுதுதான் அவள் அது தன் விரலில் இல்லை, தான் எங்கோ அதை தொலைத்து விட்டதை உணர்ந்தாள். அவள் இருதயம் வேகமாய் துடிக்க தொடங்கியது. நான் அதை எங்கே தொலைத்தேன், எங்கே மறந்து விட்டு விட்டேன்? நான் வேறு அதிக தூரம் வாக்கிங் போய் வந்தேனே, அது எங்கு விழுந்ததோ தெரியவில்லையே. இப்பொழுது அதை நான் எங்கு போய் தேடுவேன்? என் வருங்கால கணவரிடம் இதை நான் சொன்னால் நீ இவ்வளவு அஜாக்கிரதையானவளா என்று என்னை ஒருவேளை வெறுத்து விடுவாரோ என்று அநேக கேள்விகள் அவள் இருதயத்திலே குழப்பிக் கொண்டிருக்க தன்னைத்தானே நினைத்து வெட்கமடைந்து கலங்கினாள். பின்பு வேறு வழியில்லை என்று முடிவு செய்து அவள் வருங்கால கணவரிடம் நடந்ததை கூறினாள். அவரோ லில்லி எதிர்பார்த்ததற்கு மாறாக, இந்த ஒரு சிறிய தவறு நான் உன் மீது வைத்திருக்கும் நேசத்தை மாற்ற முடியாது என்று கூறி அவளை ஆறுதல் படுத்தினார். லில்லியும் உண்மையான நேசம் நாம் செய்யும் தவறுகள் நிமித்தம் மாறாதது என்பதை புரிந்து கொண்டாள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்து இயேசுவும் நம்முடைய கிரியைகளின் நிமித்தம் நம்மை நேசிக்காமல் அவர் நம் மீது வைத்த அநாதி சிநேகத்தால் நம்மை நேசித்து அவருடைய காருண்யத்தினால் நம்மை இழுத்துக் கொண்டார். கிரேக்க மொழியில் அகாப்பே என்பது அன்பின் மிக உயர்ந்த வடிவம். தேவன் நம் மீது வைத்திருப்பது இப்படிப்பட்ட உயர்ந்த அன்புதான். நம்முடைய தப்பிதங்களும் செயல்களும் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் ஆழத்தை ஒரு நாளும் மாற்ற முடியாது. நாம் வெட்கமடைந்தவர்களாய் அவரை விட்டு மறைந்து ஒளிந்து ஓட தேவையில்லை. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று. நாம் செய்த பாவங்களுக்கு உண்மையாகவே நாம் மனம் திரும்பினவர்களாய் அவருடைய பாதத்தில் ஓடி வந்து அவற்றை நாம் அவரிடம் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் அவருடைய அநாதி சிநேகமும் காருண்யத்தின் கரமும் நம்மை தூக்கி எடுத்து கட்டி எழுப்பும். ஆம் பிரியமானவர்களே, தேவ அன்பை போன்று மனித அன்பு நிபந்தனையற்றதாக இருப்பது முடியாத ஒன்றாகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளாக தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கிறது. எவ்வித நிபந்தனையும் இன்றி அந்த அன்பு பாய்ந்து செல்ல நாம் அனுமதிக்கலாம். நம் அன்பு மாறிவிடக்கூடியது, ஆனால் தேவ அன்பு மாறாதது. நம் அன்பு ஒரு முடிவுக்கு வந்துவிடும், ஆனால் தேவ அன்பு அப்படிப்பட்டதல்ல. சில சமயங்களில் ஒருவரை நம்முடைய பலத்தால் நேசிக்க முடியாவிட்டாலும் தேவ அன்பால் நேசிக்க முடியும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்பது பிரதான கட்டளை. அடுத்த கட்டளை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதாகும். பிரியமானவர்களே, கசப்பையும் வைராக்கியத்தையும் உங்களுடைய உள்ளத்தை விட்டு எடுத்துவிட்டு மன்னிக்கிற கிருபையினாலே நீங்கள் நிரம்பி இருக்க வேண்டும். இன்றைக்கே பரிசுத்த ஆவியானவராலே அந்த புதிய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா தேவன், நீர் எங்கள் மேல் பாராட்டின அன்பு அது எத்தனை பெரியது ராஜா. ஆமீன் ஆண்டவரே, நாங்களும் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அந்த கிறிஸ்துவின் அன்பை எல்லோரிடத்திலும் வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. உண்மையான நேசம் ஆண்டவரே, தவறுகள் நிமித்தம் அது மாறி போய் விடாது என்பதை அறிந்து கத்தாவே ஏசப்பா எந்த நிலையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே அப்பா தெய்வீக அன்பை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.